ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ பயிற்சி 1.2ல் ரெண்டாவது சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா 45 வரைக்கும். மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. ஆரை ஏ கிராஸ் ஏவோட உட்கணமாக எழுதணும். இப்படி எழுதணும், இப்படி எழுதி காட்டணும். மேலும் ஆறுக்கான மதிப்பகம் அடுத்து வீச்சகத்தையும் காண்க. இது ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். முதல் ஏங்கிற கணத்தை எழுதிக்கிடுவோம். கணக்கில் கொடுத்துருக்கு, அப்படியே எழுதியாச்சு. அடுத்து ஆறுங்கிற உறவு எப்படி வரையறுக்கப்பட்டிருக்குன்னா ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ 1 எடுத்தோம்னா ஆறு எப்படி சொல்லியிருக்காங்க, 1ஓட வர்க்கம் 1 ஸ்கொயர் இருக்கும். 2 எடுத்தோம்னா 2 ஸ்கொயர். அடுத்து 3 எடுத்தோம்னா 3 ஸ்கொயர். அடுத்து 4 எடுத்தோம்னா 4 ஸ்கொயர். அப்படின்னா 16 கிடைக்கும். இது 3 9, 2 4, 1 மட்டும் கிடைக்கும். 5 எடுத்தோம்னா 5 ஸ்கொயர் 25 இருக்கும். 5 25. 6 எடுத்தோம்னா 6 ஸ்கொயர், 6 36. 7 எடுத்தோம்னா 7 ஸ்கொயர், 7 49. ஆனால் இங்கே 45 வரைக்கும் தான் இருக்குது. 45 வரைக்கும் தான் இதையும் கண்டுபிடிக்கணும். இங்கே 36ஓட நிப்பாட்டிடணும். இது 49 இருக்குது, அதனால இதை கண்டுபிடிக்கக்கூடாது. இதிலிருந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா ஏங்கிற கணத்தில் 45 வரைக்கும் தான் இருக்குது, அதனால தான் இங்கே 36ஓட நிப்பாட்டிடணும். ஆறுங்கிற உறவு கண்டுபிடிச்சாச்சு. இதை பட்டியல் முறையில் எழுதிக்கிடுவோம். 1, 1 ஸ்கொயர் இதை எழுதி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது அப்படியே இங்கே பட்டியல் முறையில் எழுத போகிறோம். 2, 2 ஸ்கொயர். அடுத்து 3, 3 ஸ்கொயர். அடுத்து 4, 4 ஸ்கொயர். அடுத்து 5, 5 ஸ்கொயர். அடுத்து 6, 6 ஸ்கொயர். ஸ்கொயரில் இருக்குதுல, அதை பெருக்கிடலாம். 1 × 1 1 கிடைக்கும். 2, 2 × 2 4 சொல்லி கிடைக்கும். 3, 3 × 3 9 சொல்லி கிடைக்கும். அடுத்து 4, 4 × 4 16 சொல்லி கிடைக்கும். அடுத்து 5, 5 × 5 25 சொல்லி கிடைக்கும். அடுத்து 6, 6 × 6 36 சொல்லி கிடைக்கும். ஆறுங்கிற உறவு இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது மாதிரி நம்ம கொண்டு வரணும். இதுதான் காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அடுத்து அப்பனா ஏ கிராஸ் ஏ ஏங்கிற கணக்கு எழுதிக்கலாம். 1, 2, 3 இப்படி போய்கிட்டே இருக்கும் 45 வரைக்கும். கிராஸ் திரும்பி ஏங்கிற கணக்கு எழுதிக்கலாம். 1, 2, 3 45 வரைக்கும் போகும். கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படின்னா இதுக்கு ஒவ்வொரு எண்ணையும் இதுக்கு எல்லா எண்ணோடும் சேர்த்து எழுதணும். அப்படியே சேர்த்து எழுதிக்கிட்டே இருக்கும் 45 வரைக்கும். 1, 1, 1, 2, அடுத்து 1, 3, அடுத்து 1, 45 சொல்லி எழுதிக்கிடுவோம். இங்கே நடுவில் என்ன 1, 3 அடுத்து 1, 4, 1, 5, 1, 6, 1, 7 அதே மாதிரி 1, 45 வரைக்கும் இருக்கும். அடுத்து 2 எடுத்துக்கிடுவோம். அடுத்து 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6 எது வரைக்கும் இருக்குன்னா 2, 45 வரைக்கும். அடுத்து 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6, 3, 7, 3, 8, 3, 9 எது வரைக்கும் போகும்னா 3, 45 வரைக்கும் போகும். இதோட சேர்த்து எழுதணும்ல, அதனால. அடுத்து 4, 1, 4, 2 எது வரைக்கும் போகும்னா 4, 45. அதே மாதிரி 5, 1
எது வரைக்கும் போகும்? 5,45 வரைக்கும் போகும். அதே மாதிரி 6,1 எது வரைக்கும் போகும்? 6,45 வரைக்கும் போகும். அதே மாதிரி 7,1 எது வரைக்கும் போகணும்னா 7,45 வரைக்கும். அதே மாதிரி இங்கே 8, 9, 10 அது வரைக்கும் ஒரு எண்ணையும் எடுத்து இங்கே ஒரு எண்ணையும் சேர்த்து எழுதணும்னா 45 லாஸ்ட் இருக்கும். 45 எது வரைக்கும் எழுதணும்னா 45,1, 45,2 அப்படியே போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால நம்ம இது வரைக்கும் எழுதினாலே போதும். இவ்வளோ தூரம் நான் எதுக்கு எழுதி காட்டுறேன்னா A கிராஸ் A இது கண்டுபிடிச்சாச்சு. இதோட உட்கணம் தான் 6ன்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்காக தான் இது இவ்வளோ தூரம் எழுதுறேன். இல்லைன்னா ஒரு லைன்லேயே எழுதிட்டு டாட் டாட் டாட்னு வச்சாலே போதும். இப்போ A கிராஸ் A கண்டுபிடிச்சாச்சு. 6ங்கிறது இதோட உட்கணமான்னு சொல்லி பார்க்கணும். 6ங்கிற கணத்தில் என்னென்ன இருக்குது? 1,1 இருக்குது. இதில் இருக்குதுல்ல 1,1 இருக்குது. அதே மாதிரி 2,4 இங்கே இருக்குதா? 2,3 இருக்குது. இங்கேருந்து 2,45 வரைக்கும் இருக்குது. அப்போனா 2,4 இங்கே இருக்கும். அதே மாதிரி 3,9 இங்கே இருக்குது. இங்கேயும் 3,9 இந்த இருக்குதுல்ல, இந்த இருக்குது. அதுக்கடுத்து 4,16, 4,45 வரைக்கும் இருக்குது. நடுவில் அப்போனா 4,16 இருக்கும் கண்டிப்பாக. 5,25 இங்கே 5,1, 5,2, 5,25 நடுவில் இருக்கும். இங்கே 5,45 வரைக்கும் இருக்குது. அதனால 5,25 இங்கே நடுவில் இருக்கும். அடுத்து 6,36, 6,1லேருந்து 6,45 வரைக்கும் இருக்க எல்லா எண்ணையுமே இருக்குது. அது நடுவில் அப்போனா 6,36 இருக்கும். அப்போனா எல்லா நம்பருமே இதில் இருக்குது. அதனால 6ங்கிற உறவு A கிராஸ் Aயோட உட்கணம் சொல்லி நம்ம காட்டியாச்சு. எனவே சொல்லி எழுதிக்கணும். எழுதிட்டு இது இப்படி எழுதிக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கணக்கில்? இதோட மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இது இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே மதிப்பகம். எப்படி சொல்லலாம்னா நம்ம இதை எழுதியிருக்கோமா? இதுலேருந்து ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து ஒரு வரிசை ஜோடியாக இருக்குதா? எல்லாமே வரிசை ஜோடியாகவே இருக்குது. இது வரிசை ஜோடியில் முதல்ல இருக்குதுல்ல இந்த நம்பரு, இந்த நம்பர் எல்லாமே மதிப்பகம். அதாவது மதிப்பகம் ஈக்குவல் டு இதில் என்னென்ன நம்பரில் முதல்ல இருக்குது? வரிசை ஜோடியில் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 6 இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்து வீச்சகம். வரிசை ஜோடியில் இருக்க 2வது நம்பர் வந்து வீச்சகம். அப்படின்னா இங்கே இதில் 1, 4, 9, 16, 25, 36 இதெல்லாமே எழுதணும். ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு.